வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 50. இது சிறப்பு வகுப்பு. இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த 50வது வகுப்பு, இதுவரை நடந்த வகுப்புகளில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத தொகுத்து சுப்பிரமணிய சிவா ஐயா அவர்கள் வழங்க இருக்கிறாங்க. இந்த சிறப்பு வகுப்பில் இணைஞ்சிருக்கும் அனைவருக்கும் மீண்டும் அ வரவேற்பை செலுத்திட்டு ஐயாவை வந்து சிறப்புரை கொடுக்க அழைக்கிறேன். நன்றிங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்பிற்கினியவர்களை அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமது வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு 50 சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த 50 வகுப்பு எப்படி போனதுன்னு தெரியல. அந்த உணர்வை தான் நாம பெறுறோம். அதே உணர்வு நீங்களும் பெறுவீங்கன்னு நம்ம நம்புறேன். இணையத்தில் இணையவங்களை விடவும் ஒவ்வொரு வகுப்பு காணொலிகள் நம்ம அகவலி போடும்போது அது எப்ப வருது எப்ப வரும் அப்படின்னு ஏன் இந்த வாரம் வரல அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவர்கள் அதிகம் இருக்கிறாங்க. அந்த அது பதிவேற்றத்துலயும் இருக்கிற சின்ன சின்ன சிரமம், அதோட வேலை, அதனால நம்ம கொஞ்சம் ஒவ்வொரு வாரத்துல கொஞ்சம் தள்ளி போகுது. இருந்தாலும் இதை பற்றியான இந்த வகுப்பு பற்றி பெரிய அளவில் நம்ம பெரிய பெரிய அறிஞர்களே நம்ம வகுப்புல பாக்குறாங்கன்ற செய்தியை நம்ம ரொம்ப நாளா கழிச்ச பிறகுதான் தெரியும். ஏன்னா சில செய்திகளை பேசும்போது நமக்கு ஓரளவு நம்ம இந்த வகுப்பை சரியா தான் கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்புறோம். அதே நேரத்துல இதுல சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றாங்க, சில விஷயங்கள் விடுபட்டு போயிருக்கோம். ஏன்னா இந்த குறிப்பிட்ட நேரத்துல அவ்வளவு செய்திகளை நம்மளால பேச முடியாம கூட போகலாம். அதுக்கு தான் நம்ம சின்ன சின்ன வகுப்புல அடுத்தடுத்த இதுல நம்ம நோக்கிட்டு போயிட்டே இருக்கோம். ஆனால் அந்த வகுப்பில் என்ன வாய்ப்பு இருக்கிறதோ, அந்த தகவல்ல என்ன வாய்ப்பு இருக்கோ அதை நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லிட்டே வரோம். அந்த வகையில இன்றைக்கு இந்த வகுப்பு ஒரு சிறப்பு வகுப்பு, 50வது வகுப்பு. இந்த வகுப்புல நம்ம இதுவரையில நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்குறோம் அப்படின்ற செய்தியை கொஞ்சம் மேலோட்டமான செய்திகளை நம்ம பார்க்கலாம்னு இருக்கேன், ஒரு தகவலா சொல்லலாம்னு. அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்திகளை உங்கள்கிட்ட நான் பகிரணும். இந்த அகவல் பற்றி இதுல நிறைய பேசியிருக்கிறோம். இருந்தாலும் 1872 தான் இந்த அருட்பெரும் ஜோதி அகவல் பெருமானார் இயற்றப்பட்டார். அவருடைய மூல குறிப்புகள் இருந்தால் இதெல்லாம் ஏற்றப்பட்டது. இதுல ஒரு முக்கியமான சிறப்பு அப்படின்னா என்னன்னு, ஏன்னா அந்த அகவல் பற்றி சில குறிப்புகள் நம்ம தெரிவிக்கும் போது நிறைய இருக்குது. அதுல இந்த வகுப்புக்கான சில செய்திகள் மட்டும் நான் அதுல சொல்ல வேண்டியது. இந்த அகவலில் பெருமானார், இப்ப நம்ம அருட்பெரும் ஜோதி அகவல் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இந்த நாம இந்த பகுதி என்பது எதுன்னா, பெருமானார் 6 திருமுறைகளை அருளினார். அதே முதல் 5 திருமுறைகள் சமயம் சார்ந்தவை. இறுதியாக 6ஆம் திருமுறை என்பது சுத்த சன்மார்க்கத்திற்கான ஒரு இறுதி நிலை. பெருமானார் இறுதியாக என்ன இருந்தாரோ அதுதான் 6ஆம் திருமுறை. 6ஆம் திருமுறையிலையும் எல்லா செய்திகளையுமே கோத்து ஒரு ரசம் போல எப்படி ஒரு பல பழங்களை எல்லாம் ஜூஸ் போடுற மாதிரி அடிச்சு நம்ம கையில கொடுக்கறது போது அந்த மாதிரிதான் ஒட்டுமொத்த சன்மார்க்க கருத்துக்களையும் அகவல் என்ற அருட்பெரும் ஜோதி என்ற அகவலில் பெருமானார் குறிப்பிட்டிருக்கிறார் என்றுதான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு வர செய்தி. அப்படி பெருமானார் ஒரு லாங் சைஸ் நோட்டில், ஒரு லாங் சைஸ் நோயத்துல தான் அது எழுதி வச்சிருந்தாங்க. இப்ப நாம பாக்குற இந்த அகவல்கள் அது இப்ப இன்னைக்கு தர்மசாலையில காட்சிக்கு வைக்கப்பட்டு நீங்க எல்லாருமே பார்க்கலாம். அது முந்தைய எப்படி அது அந்த அகவல் என்பது இப்ப நீங்க எல்லாருமே பார்க்க முடியும். அதோட மூலப்பிரதியை நம்மளால பார்க்க முடியும். அது இப்ப தர்மசாலையில போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி பேழையில அந்த அகவல் பிரிச்சுதான் வச்சிருக்கப்படும், பிரிச்சு வச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த அகவல் என்பது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, 1975 வரையில் அது ஒரு பேழையில வச்சு ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. ஒரு பூச நாள், அந்த மாதிரி ஒரு சிறப்பு நாளில் தான் அது எல்லாருடைய மக்களுக்கு பார்வையில தெரிகிற மாதிரி அது வைக்கப்பட்டிருக்கிற மாதிரி அது இல்லை முன்னாடி. அப்ப அது வேற மாதிரி இருந்துச்சு, ஏன்னா அது ரகசியமாவே இருந்துச்சு. அதாவது 25/5/1975 அன்னைக்கு தான் அந்த ரகசியமாக இருந்த அந்த அகவல் தரிசனம், அதாவது அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் அகவல் தரிசனம்னு பேரு. அதை பாக்குறதுக்காகவே, அந்த அகவலை பாக்குறதுக்காகவே அன்னைக்கு போய் பார்த்து அது அகவலை தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா ஐயாவுடைய மூல ஏடு
அப்படின்றதுனால அதை தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. அது 1975 வரையில. ஆனால் 25/5/1975க்கு பிறகுதான் இந்த அகவல் என்பது ஒரு கண்ணாடி பேழையில வைக்கப்பட்டு அது தர்மசாலையில மக்கள் பார்வைக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்தது அப்படின்ற செய்திகளை நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது செய்தி, இன்னைக்கு நம்ம அருட்பெரும் ஜோதி அகவல் என்று நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த அருட்பெரும் ஜோதி என்ற இந்த அகவல் மூலத்துல எப்படி இருக்குது அப்படின்னா, தலைப்பே இல்லாமல் இருக்குது. இன்னைக்கு அப்படிதான். நாம அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படின்னு நம்ம இப்போ போட்டுக்கிறோம். ஏன்னா அகவல் வாய்ப்பாடுகள் அந்த ஆசிரியர் நடையில தான் பெருமானார் எழுதியிருக்கிறார். ஆனா அதுக்கு பிறகு அருட்பெரும் ஜோதி அட்டகம் அப்படின்ற அதுக்கு அடுத்த பகுதி வருது. 8 பாடல்களை கொண்ட ஒரு பாடல் பகுதி. அந்த பகுதியில தான் அருட்பெரும் ஜோதி அட்டகம் அப்படின்னு ஐயா பெயர் சூட்டுறார். ஆனால் அந்த அருட்பெரும் ஜோதி அகவல் அப்படின்ற பெயர் சூட்டும் போது அதை பேஸ் பண்ணி தான் அன்பர்கள் இந்த அருட்பெரும் ஜோதி அகவல் அப்படின்றத வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்றது நம்முடைய ஊரநடிகள் அவருடைய ஆய்வு நூல்ல அது அந்த செய்திகளை வந்து பதிவு செய்யறாங்க. அதுல 2 விதமான அகவல்கள் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான செய்தி. இது நிறைய பேருக்கு குழப்பத்தையும் உண்டு பண்ணலாம். அருட்பெரும் ஜோதி அகவல் அப்படின்றது 2 நிலைகள்ல இருக்கு. 2 அப்படின்னா 2 எழுதினாரா அப்படின்ற இருக்கு. என்னன்னா பாலகிருஷ்ணன் பிள்ளை அவர்கள் தான் அந்த அவருடைய வள்ளல் பெருமானாருடைய மூல ஏடுகளை எடுத்து பகுதி பகுதியா பிரிச்சு அது வெளியிட்டாங்க. ஆனா அந்த பதிப்பில வந்து அகவல் என்பது சின்ன சின்ன மாறுதல்களோட இருக்குது அப்படின்றது நம்மளாலே பார்க்கணும். இப்ப எடுத்தா கூட பார்க்கலாம். ஆனால் அருட்பெரும் ஜோதி அகவல் என்ற அந்த மூல ஏடு இன்னைக்கு பெருமானார் தர்மசாலையில் இருக்கக்கூடிய அந்த மூல ஏட்டில் அதில் வேற சில வார்த்தைகள் மாறுது. ஒரு பாடப்பகுதின்னு சொல்லுவோம். பாட பொருள் வந்து சில இது மாறுது அப்படின்ற செய்திகளை பார்க்கலாம். ஆனா இந்த 2மே மூலத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டதுன்னு அவங்க பாலகிருஷ்ண பிள்ளையே அவர் சொல்றாரு. ஆனால் அதுல வந்து சில பகுதி மட்டும் நான் அதை சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு புரிதலுக்காக அகவல் பற்றி நான் படிக்கும்போது சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அதை சொல்றேன். பாலகிருஷ்ணன் பிள்ளை வந்து அருட்பெரும் ஜோதி அகவல் அப்படின்றத அவர் பதித்தாங்க. அதுல சின்ன சின்ன பாட வேறுபாடுகள் இருப்பதாக அறிஞர்கள் சொல்கிறார். அதுல என்ன பாட ஏற்பாடு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியின் அல்லலை நீக்கி அருட்பெரும் ஜோதி அப்படின்றது நம்ம இருங்கடல் என்ற விஷயத்தை தான் நான் அதன் விளக்கமா பேசினேன். ஏன் இருங்கடல்ன்றது பெருமானார் பதிப்புல இருங்கடல் அப்படின்ற சொல் தான் அந்த அகவல்ல இருக்கு. ஆனா இதுல பாலகிருஷ்ணன் பிள்ளை அவர்களுடைய பதிப்புல அவர் அருட்பெரும் ஜோதி அகவலை பதிப்பிக்கும் போது அந்த அருட்பெரும் ஜோதி அகவலை நீங்க படிக்கும்போது அதுல என்ன இருக்குன்னா எல்லையில் பிறப்பனும் எழுகடல் கடத்தியன் அல்லல் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு இருக்கு. இப்ப இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இது 2மே வந்து 2 அகவலை பெருமானார் எழுதினாரா சொல்றாரா அப்படின்ற சர்ச்சையும் சின்ன சின்ன பொருள் வேறுபாடுகளாக இருக்கலாம். அல்லது சில தவறாமல் ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கலாம் அப்படின்றதுதான் நம்ம பார்க்கலாம். ஆனா அவரு என்ன சொல்றாரு, பாலகிருஷ்ணன் பிள்ளை பதித்த போது எங்கிட்ட ஒரு நூல் இருந்துச்சு, அந்த நூலை வச்சுதான் நான் அவருடைய மூலத்தை வச்சுதான் எழுதினேன் அப்படின்ற செய்தி 2 விதமான கருத்துகள் இருக்குது. அப்ப நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, பெருமானார் இன்னைக்கு தர்மசாலையில என்ன மூல ஏட்டில் குறிப்பிட்டிருக்கிறாரோ அதைத்தான் நாம் இன்றைக்கு வகுப்பாக எடுக்கணும். இதுதான் செய்தியை நான் சொல்லிக்கிறேன். அவங்க மூளையேடு எடுத்துன்னு சொல்றாங்க. ஆனா அந்த மூளையேடு எங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு தர்மசாலையில என்ன அகவல் இருக்கிறதோ, பெருமானார் கைப்பட இருக்கிறதோ அதை முன்வைத்துத்தான் நாம் இன்றைக்கு இந்த அருட்பெரும் ஜோதி அகவல் என்ற விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்த்து நடத்துறோம். இது ஒரு செய்தி. இது மாதிரி வந்து நிறைய இருக்குது. அதே போல அந்த அருட்பெரும் ஜோதின்ற அகவலுக்கு வந்து ஐயா வந்து தலைப்பிடவே இல்லை. அதான் உண்மை. அது வந்து மூலத்துல அந்த தலைப்பு என்று எதுவுமே இல்லை. நம்ம அருட்பெரும் ஜோதின்னு இருக்கிறதுல வெறும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அதுக்கு அப்படிதான் இருக்கிறத தவிர பெருமானார் அகவல் எழுதுனதுக்கு பிறகுதான் சுத்த சன்மார்க்கத்தின் கொடியேற்றினார் மேட்டுக்குப்பத்தில். பேர் உபதேசம் அருளப்பட்டது அப்பொழுதுதான். இது ரொம்ப இப்ப நம்ம இந்த அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரம் ஒழிக்கப்பட்டதும் இந்த அகவலுக்கு பிறகுதான். இந்த செய்திகளில் நம்ம வந்து எப்பதான் கொடியேற்றும் போது பெருமானார் சித்தி வளாகத்துல பேருபதேசம் என்ற பகுதியை கொடியேற்றி விட்டு அந்த பேருபதேசம் என்ற பகுதியை பேசுறாங்க. அப்பதான் இந்த செய்திகள்லாம் வருது. அப்பதான்
இந்த அருட்பெரும் ஜோதி என்கிற அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வெளிப்படுத்தினாரு அப்படின்ற செய்திகளை அதுல பதிவு செய்யறாங்க. நமக்கு அந்த குறிப்புகள் கிடைக்கும். இதுதான் இதனுடைய அடிப்படையான செய்திகள். ஏன்னா நம்ம வகுப்புல தொடர்ந்து அந்த வகுப்புக்குட்டியே போயிட்டு இருக்குன்றதுனால அதை பத்தியான சில முன்னுரைகளை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு இதை பத்தி நிறைய பேசலாம். இந்த வகையில இந்த இந்த அருட்பெரும் ஜோதி வந்து நிறைய சிறப்புகளை பெற்றிருக்குது. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வை பேசலாம். இதுவரையில் பார்த்த அந்த வரிகள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான வரிகளா நம்ம பார்க்கிறோம். அதுல குறிப்பிட்டு சில விஷயங்களை பேசணும். ஏன்னா எல்லாமே அந்த பொருள் குறித்து நான் பேச போவதில்லை. அந்த செய்திகளை மட்டும் அதை நான் கடந்து வந்து போயிட்டு ஒரு நினைவூட்டலுக்காக. முதல்ல அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெரும் ஜோதி இதுதான் முதல்ல அருட்பெருஞ்சோதி அகவல் இப்படிதான் தொடங்குது. தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தொடங்கல. அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. இந்த அருட்பெருஞ்சோதின் ஏன் 4 இடங்கள்ல குறிப்பிடாருன்றத நம்ம முதல் வகுப்பிலே மிக விரிவாக பார்த்தோம். இந்த இந்த அந்த விளக்கத்தை பார்த்து விட்டு சில சான்றோர்களே பேசினாங்க. அதாவது ஒரு விளக்கம் இல்லை, இதுக்கு ஒரு ஒரு மல்டி டைமென்ஷனாலா நீங்க அதை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்குமே அது பொருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாம ஏன் இந்த 4 வகை ஒழுக்கம் சொல்றோம்? 4 வகை இந்திர ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் அப்படின்னு. இந்த ஒவ்வொருவும் ஒரு ஒரு ஒளியாக மாறுது, கன்வெர்ட் ஆகுது என்ற மாதிரியும் இது மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்றோம். 4 ஒளிகளை குறிப்பது, 4 மனநிலையை குறிப்பது அப்படின்றதெல்லாம் விஷயத்த நம்ம அதுல தொடர்ந்து நம்ம விளக்கணும். அது இல்லாம நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப அது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதுல நம்முடைய இந்த அருட்பெரும் ஜோதி அகவல் என்பது இந்த அ ஆ என்ற உயிரெழுத்துக்கள்ல தான் நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோம். பாருங்க, அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்பெரு பதியாம் அருட்சிவ பதியாம் அருட்பெரும் ஜோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெரும் ஜோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி. இப்படிலாம் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட அது ஐ வரைக்கும் வந்து அப்புறம் அப்புறம் வந்து அவ்வியம் சொல்லிட்டு பிறகு திருநிலை என்ற செய்திகளை நம்ம பேசணும். இந்த திருநிலை என்பது நீங்க பார்த்துருக்கலாம். அவ்வுக்கு அப்புறம் அவ்வியம் ஆதியோர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியில அக்கேனான்றதுக்கு பெருமானார் என்ன சொன்னார்னா, திருநிலை தனிவெளி சிவவெளி எனுமூர் அருள்வெளி பதிவளர் அருட்பெரும் ஜோதி அப்படின்ற சொல்றாரு. அப்ப அந்த அக்கேனான்றதுக்கான தமிழ்லயே அக்கேனா என்ற சொல் வந்தது என்பதை நம்ம விரிவா பார்த்தோம், ரொம்ப விரிவா பார்த்தோம். அந்த காணொலியில நம்ம பார்க்கும்போது தமிழறிஞர்களே சில பேர் அழைச்சி என்ன பேசியிருந்தாங்க. ஏன்னா இது அனுபவத்தை நம்ம பகிர்ந்துக்க வேண்டியது இருக்குதுன்றதுனால சொல்றோம். அந்த அக்கேனா என்ற சொல்லு ஒரு ஆயுத எழுத்துன்னு நம்ம இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது. அது வந்து நம்ம பல நூல்கள் தொல்காப்பியத்திலிருந்து நம்ம அதுல நிறைய சான்றுகளோடு அந்த விஷயத்தை விளக்கணும். இதுல ஈனமின் இகபர இரண்டின் மேல் மெய்ப்பொருளாய் ஆனலில் தோங்கிய அருட்பெரும் ஜோதி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். அதுல இந்த ஈ என்பது எப்படி வந்து ஐயா வந்து நம்ம பெரிய ஈ, அதாவது தொணக்கால் போட்டு உள்ள ஒரு புள்ளி வெளியில ஒரு புள்ளி, இந்த ஈ போடும், ஈக்கு போடுவோம்ல பூச்சிக்கு ஈ அப்படின்றதுல எப்படி ஐயா போட்டாங்க அப்படிதான் நம்ம போடுவோம். ஆனா பெருமானார் எப்படி போட்டாங்க அப்படின்னா ஈ அப்படி இந்த இலைக்கு வரக்கூடிய ஈ போட்டு மேல சுழிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். மூலத்துல அது என்ன எழுத்து சீர்திருத்தத்தை செய்தார் என்ற செய்திகளை நம்ம அதுல பதிவிச்சிருக்கோம். ரொம்ப முக்கியமான செய்தியும் கூட. இன்னைக்கு ஈன்ற இந்த சொல் இப்ப தொணக்கால் போட்டு வைக்கக்கூடிய இந்த ஈ வந்து இருந்தது. அது பெருமானார் எளிமைப்படுத்துறார். அது ஈ அப்படின்ற இலை என்ற மாதிரி இப்ப இலைக்கு ஈன்னு போடுவோம். அடுத்து ஈ நெடிலுக்கு சொல்லும் போது அதே ஈய போட்டு மேல ஒரு சுழி முடிஞ்சிருச்சு. இப்ப இதெல்லாம் நீங்க தொழில்நுட்ப ரீதியா பாத்தீங்க அப்படின்னா வட்ட எழுத்துக்கள் சொல்லுவோம். நீங்க அப்படி எழுதும் பொழுது அந்த அந்த ஒரு அதுக்குன்னு தனி சோக் வைக்க முடியாது, அதுக்கு தனியான எழுத்து. இப்ப ஈன்றது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு எழுத்து இல்லை, 3 எழுத்து. எப்படி அப்படின்னா இப்ப பாருங்க, இது ஒரு அதாவது அதாவது இந்த தொணக்கால் என்பது ஒரு எழுத்து, உள்ள ஒரு எழுத்து, வெளியில ஒண்ணு. அதான் நான் டெக்னிக்கலா சொல்ல டைப் ரைட்டிங் மெத்தட் அப்படி யோசிச்சு பாருங்க. ஈன்றது ஒரு சொல்லு இல்லை. அப்ப அந்த காலத்துல அப்பதான் அந்த தொழில்நுட்பம் வளர்ந்து வர காலம், அச்சு தொழில் வளர்ந்து வர காலத்துல எல்லாமே ஒத்த எழுத்தா இருந்தாதான் நல்லது. அப்ப கா போட்டு புள்ளி வைக்கிறது. அப்ப கான்றது ஒரு எழுத்து, புள்ளின்றது இன்னொரு எழுத்தா வரும். அதுக்கு ஒரு பட்டன் இருக்கும். அது மாதிரி இல்ல, அப்ப இதுக்கு 3 பட்டன் யூஸ் பண்ண வேண்டியது. அப்படிதான் யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன செய்யறாங்க ஐயா, ரொம்ப எளிமையா
நீங்க இப்ப ஆக்கு இருக்குது, அ அப்படின்றது சாதாரணமா எழுதுறோம். ஆன்றது என்ன செய்யறோம்? அதிலே சுழிக்கிற கீழே. அப்படிதானே? இப்ப எல்லாத்துக்கும் எடுத்து பாருங்களேன். இந்த அது மாதிரி சின்ன சின்ன எழுத்துக்கள்லாம் நம்மள்ட்டே இருக்குது. அப்ப ஈன்றது வந்து ஏன் இப்படி இருக்கணும், இப்படி போட்டா என்ன அப்படின்ற சொற்கள் ஒரு சொல் தான் அது. ஆனா அந்த சொல் அந்த அந்த எழுத்து வடிவம் ஏற்படுத்துற தாக்கம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது தமிழ் வரலாற்றில், தமிழ் இலக்கிய வரலாற்றில், தமிழ் எழுத்து வரலாற்றில் பெருமானார் வந்து எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கொடுத்திருக்கிறாருன்ற செய்தியை நம்ம பார்க்கணும். அந்த எழுத்து சீர்திருத்தம் என்பதுல. அதுக்கு அடுத்தது இந்த அந்த ஐயம் திரிபு பத்தி நம்ம பேசுறோம். அது ரொம்ப ஜாலியா போன வகுப்பு அது. அது வந்து எப்படி ஐயம், எப்படி ஒரு பொருளை பார்த்து எப்படி அவன் ஐயம்னா என்ன, திரிபுனா என்ன, அதுக்கு வந்து நம்ம சங்க இலக்கியம் வந்து அது எப்படி வாழ்வியலோட சொல்லுது, ஒரு காதலை விட்டு எப்படி அது சொல்லுது, பெருமானார் இங்க தட்டு விலாசத்தியா எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற சொல்லலாம் ரொம்ப அழகா வந்து அதுல சொன்னாங்க. அதை நம்ம பார்த்தோம். அடுத்தது அதை அப்படியே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரும்போது சில விஷயங்களை நம்ம இன்னும் விரிவா பார்க்க முடியாது. தகர விஞ்ஞானம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம இது வரைக்கும் பெருசா கேள்விப்படாத வார்த்தைகளா இருந்தது. அதே போல ஸ்தூல கலாம் அந்தங்கள் பற்றி பார்த்தோம். அது ரொம்ப முக்கியமானது. நம்ம வகுப்புல வந்து கொஞ்சம் நீண்ட விரிவா பேசுனதுல அந்த அந்தங்கள் பற்றி, ஏன்னா அந்தங்கள் பற்றி நம்ம வந்து அந்தம்னா நம்ம ஒரு தத்துவம், அந்த மாதிரி வார்த்தையே நமக்கு பயமுறுத்துதா இருந்துச்சு. அந்தம்னா என்னப்பா? அந்தம்னா ஆனந்தம், கலாந்தம், சித்தாந்தம், யோகாந்தம், சாந்தம் அப்படிலாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த வகுப்புக்குள்ள வந்ததுக்கு பிறகு அது எப்ப இதுதான்ப்பா அப்படின்ற ஒரு ஒரு எல்லாம் தெரிஞ்சிச்சுப்பா அப்படின்ற ஒரு இது கிடைச்சது நமக்கு. இந்த அந்தங்கள் பற்றி நம்ம நல்ல விரிவா பார்த்தோம். ஆஹ் வேதாந்தம் என்றால் என்ன, சித்தாந்தம் என்றால் என்ன, அதற்குள்ள இருக்கிற வேறுபாடு என்ன, அதில் பெருமானர் என்ன சொல்ல வந்தார். இப்ப சித்தாந்தம் என்பது எதை நம்ம கொடுத்தோம்னா சைவ சித்தாந்தத்தின் முடிவை சொல்றோம். நான் பெருமானார் இங்க சொல்லும் பொழுது சுத்த சித்தாந்தம்னு ஒண்ணு குடிக்கிறார். இந்த சுத்த சித்தாந்தம்ன்றது சித்தாந்தத்துல வருமா, சன்மார்க்கத்துல இப்படியான குழப்பங்கள்லாம் நமக்கு இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம வந்து இந்த வகுப்புல வந்து ரொம்ப தெளிவாவே அதெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். இப்ப இதெல்லாம் ஒண்ணு ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது, தத்துவாதீதம்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும். தத்துவாதீத தனிப்பொருள் வெளியெனும் அத்திரு வம்பல அருட்பெரும் ஜோதி. இந்த தத்துவத்தை வெல்வது, தத்துவத்தை கடத்தல் என்ற பகுதி ரொம்ப முக்கியமானது. சுத்த சன்மார்க்க முறைப்படி நம்ம பேசுறோம். இப்ப இது பெரும்பாலுமே இதெல்லாம் சைவ சமயங்கள் இல்ல, பொதுவான சமயங்கள்ல மதங்கள பேசப்படுகிற உரையாடல். இந்த உரையாடல் எல்லாமே நம்ம சுத்த சன்மார்க்கத்தை வரும்போது ஒரு இன்னும் வந்து அது மேம்படுது. சித்தாந்தம் என்பது ஒரு ஒரு ஏற்கனவே சொன்னது போல ஒரு முடிவு, ஒரு உண்மையினுடைய ஒரு சிறு பகுதி, அந்த உண்மையை உணர்த்தியது. ஆனால் பெருமானார் அதை கடந்த சுத்த சிவம் என்ற ஒரு பெருநிலையை குறிப்பிடுறார். இப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இப்ப இது எல்லாமே வந்து இந்த அருட்பெரும் ஜோதி அகவல்ல தான் வருது. இது எல்லாமே போற போக்குல ஐயா சொல்லிட்டு போறது. இன்னும் வந்து இப்ப இதெல்லாம் பாக்குற மாதிரி ஒரு ட்ரைலர் தான். ஒரு ஒரு முன்னோட்டம் தான். முன்னோட்டத்துக்கு அப்புறம் தான் இது எப்படிலாம் இருக்குது, அந்த பிரம்மாண்ட அமைப்பு எப்படி இருக்குன்னு ஐயா சொல்லிக்கிட்டே வர்றப்பதான் இது எப்படி படைப்பு எப்படி படைக்கப்பட்டதுன்றதை அடுத்து சொல்ல வர்றாரு. அதுதான் இந்த 50 பகுதி முடிஞ்சாலுமே இன்னுமே அதுக்கான முன்னுரை போலதான் இது இருக்குது. இந்த அகவல் அமைப்பை நம்ம நம்ம பார்த்த வரையில் எல்லாம் என்னன்னு நம்ம சொல்லிட்டோம். இது எல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஐயா சொல்லிட்டாங்க. அது எப்படி செயல்படுதுன்னு அடுத்தது வருது. இந்த இந்த அடுத்தடுத்த வகுப்பினுடைய சிறப்பு என்பதே இதான். இதெல்லாம் இப்படி இருக்குதுன்னு ஐயா சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எப்படி செயல்படுது, எப்படி வந்தது அப்படின்றதுக்கான சான்ற அடுத்தடுத்த விஷயத்துல சொல்ல வர்றாங்க. இப்ப இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே போல முச்சுடர், இந்த வார்த்தை வச்சு நான் அதுல அந்த அகவல்ல போலான்னு பார்த்தேன். ஏன்னா நேரம் கருதி அதுக்கான அந்த சொல்லாடல் மட்டும் நான் பார்த்தேன். முச்சுடர் என்பது எது? சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இதெல்லாம் சொன்னோம். அந்த முச்சுடர் என்பது நம்மள எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த நிலையை நம்ம அடைவதற்கு என்ன மாதிரி செய்ய வேண்டும்ன்றதுலயும் பார்த்தோம். அப்புறம் துரியம் கடந்த சுகபூரண வெளிய சுகம் பூரணம் தரும் அரிய இந்த துரியம் துரியாதீதம் என்றதெல்லாம் யோக முறையில சொல்லக்கூடிய விஷயமா இருந்தது. இந்த யோக முறை பத்தி நம்ம நிறைய அதை பத்தி எல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதுல உள்ள யோகாந்தம் பத்தி நம்ம போது நம்ம இப்ப இடையில கூட ஒரு வகுப்புல நம்ம பேசணும். யோகாந்தம் ஒரு ஒரு லிமிட்டடு அப்படின்றத சொல்றோம். ஒரு கம்ப்ளீஷன் இல்லாதது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது என்ன கம்ப்ளீட்டட் பண்ணாததுன்றது கூட சில பேர் கேட்டாங்க. அப்ப அவங்களுக்கு இன்னும் விரிவான விளக்கத்தை நம்ம கொடுக்கும்போது உண்மையிலே யோகா செய்வதெல்லாம் நமக்கு வந்து யோகா விட இந்த இந்த ஜீவகாரன் என்ற ஒரு பெருநிலை வந்து அவருக்கு பயன் அளிப்பதாகவும் அவரே சொன்னார். அவருக்கு தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டவங்க, யோகா பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க
இந்த யோக முறைய மூச்சு பயிற்சி இந்த மாதிரி எளிய பயிற்சி ரொம்ப ஹார்டா செய்யல. பொதுவா செஞ்சுட்டு இருக்கிற முறையில இருந்துறவங்க. ஆனா நம்ம வகுப்பு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுல சில ஐயங்கள்லாம் கேட்டதுக்கு பிறகு அவரு யோகா செய்யறத அப்படியே நிறுத்திட்டாரு. ஆனா அதை விட இது எனக்கு இன்னுமும் சௌரியமா இருக்குது. எனக்கு ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்வியல் அது கொடுக்குது. ஒரு ஃபீலிங் அது கொடுக்குது அப்படின்றதே அவரு சொன்னாங்க. இந்த இந்த விவகாரம் பத்தி எல்லாம் பேசும்போது. துரியம், துரியாதீதம் இதெல்லாம் நம்ம பேசும்போது இந்த கருத்துக்கள்லாம் சிலர் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் ஒரு அந்த வகுப்பு வந்து ஒரு சிறப்பான வகுப்பா தான் நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி இன்னும் நிறைய இந்த இயற்கை உண்மை ரொம்ப முக்கியமானது. இந்த வகுப்புலயே நான் நிறைய பேசுனது இந்த இயற்கை உண்மை. இந்த இயற்கை உண்மைன்ற சொல்லு ரொம்ப முக்கியமான சொல்ல. இறைவனை வெறும் ஒரு வழிபாட்டிலோ ஒரு பொதுவாக இது இன்னைக்கு இருக்கக்கூடிய சமயங்கள்ல ஒரு உருவமாகவோ சில மதங்கள் அது உருவமற்றதாக பார்க்கும்போது அது இறைவன் அப்படின்ற அந்த இதோடு பார்க்கும்போது பெருமானார் தான் இயற்கை உண்மை என்ற கடவுளுக்கு ஒரு சிறப்பு பெயரை கொடுக்குறார். இயற்கை உண்மை, இயற்கை அறிவு, இயற்கை இன்பம் என்ற பொருள்களை கொடுத்து இது அடைவதற்கும் ஜீவகாருண்யம் என்பதுதான் தீர்வு, இந்த வழியில் தான் அடைய முடியும் அப்படின்ற செய்திகளை நம்ம அதுல இன்னும் கூடுதலா பார்த்தோம். அடுத்தது இந்த தத்துவம் நமக்கு இருக்கிறதுலே ஒரு ரொம்ப டஃப்பான விஷயம்னு நான் இந்த வகுப்புல பார்த்துட்டு இந்த 36 தத்துவங்களை விளக்குறது இந்த 96 அதனுடைய விரிவுகளை விளக்குனது தான். 60 மொத்தம் 96 அடிப்படையான தத்துவங்கள் 36 அதனுடைய விரிவு 60. இப்ப இந்த மொத்தம் இந்த 96 தத்துவங்களை நம்ம விளக்குறதுக்குள்ளே நம்ம நிறைய அதுக்கு சிலது புரியும் சிலது புரியாது. இந்த வகுப்பு நான் நினைக்கிறது இந்த இதுலயே வந்து இந்த இந்த தத்துவ வகுப்பு தான் ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா இந்த வகுப்புல கடந்துட்டோம். இதுதான் ஆச்சரியமா இருக்குது. இன்னொரு சிறப்பு என்னன்னா நானும் பெரிய தத்துவம் ஞானியும் கிடையாது. நானும் இயல்பா எல்லாவற்றையும் பார்த்து ஒரு செய்தி படிக்கிற அந்த பழக்கம் தான். அந்த இதுலதான் நம்ம படிக்கும்போது அதை படிக்க படிக்க அதை இன்னும் கூடுதலா அது நல்லா விரிவடைஞ்சு 96 தத்துவம் வந்து இப்ப எளிமையா நம்மளால விளக்கிட முடியுது அப்படின்ற ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். பெரும்பாலும் இதுல இதை பாக்குறவங்களும் முதல் முறையா தத்துவத்தை கேட்கிறவங்களும் நம்ம வகுப்பை பார்த்து ரொம்பவே சிறப்பா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா சிங்கப்பூர்ல இருந்து சில அம்மா வந்து தொடர்ந்து அதை நம்ம இதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் அந்த தத்துவம் பத்தி பேசும்போது ரொம்ப எளிமையா இருக்கு. நான் 36 தத்துவம்ன்றது ஏதோ பெரிய பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனா நீங்க பேசும்போது அது வேற எங்கேயும் இல்லை, நம்மள்ட்ட தான் இருக்கு, இந்த உடம்பு தான் அது அப்படின்ட்டு தெரியாமலே போயிடுச்சு அப்படின்ற செய்திகளை நம்ம சொல்லும்போது அது இன்னும் அந்த வகுப்பு வந்து ஒரு நிறைவடைஞ்சதாகவும் நம்ம ஒரு ஏதோ செய்தி சரியா கடத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஒரு நிறைவு கிடைக்குது. அதே போல நமக்கு இன்னும் அது நிறைய இது மாதிரி சொல்லலாம். இப்ப அந்த சித்தாந்தம் தான் நிறைய பேசுறோம் நம்ம. ஏன்னா இது ஒரு கேள்வியாவே வந்தது. சித்தாந்தம் ஏன் சைவ சித்தாந்தம் தான் சன்மார்க்கத்துல நிறையவே அதை பத்தி உதாரணம் கொடுக்குறப்பெல்லாம் அதை தான் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. அதுக்கு அதுக்கு காரணமும் சொல்லிட்டோம். ஏன்னா தெரிஞ்சதுல இருந்தா தெரியாததுக்கு போறோம். அப்ப நம்ம ஏற்கனவே இந்த மறைதான் இதுதான் அப்படின்னு சிந்திச்சிருக்க போது பெருமானார் அதை பத்தி பேசுறாரு. ஏன் பேசுறாருன்னா இது நீ ஒருமனே இப்ப சுத்த சன்மார்க்கம்னா வெறுமனே நம்ம சொல்லல. தத்துவம்னு நீங்க எடுத்துட்டாலே 36 கடக்க முடியாது. அதே சொல்றாங்க சைவ சமயம் தான் மிக நெருக்கமாக சுத்த சன்மார்க்கத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கிற சமயம் பாத்தீங்கன்னா சைவ சமயம் தான், தமிழர் சமயம் தான். வேற எந்த எதையுமே அதை நெருங்கவே இல்லை. எந்த சமயத்தில் நெருங்கும் சொல்றேன் நான். இது பெருமானார் சொன்ன வார்த்தை, நான் சொல்லல. சைவ சமயம் தான் கிட்டத்தட்ட நெருங்கினது. அந்த அந்த இயற்கை உண்மைன்னு சொல்றதுக்கு மிக நெருக்கமாக உள்ள ஒரு உண்மை என்பது சைவ சித்தாந்தம். மற்றது எல்லா சமயத்திலும் மதத்திலும் மத நிறுவனங்களிலும் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா இது எல்லாமே வந்து இந்த இது ஒரு சில்சிலாவே சொல்லலை என்றுதான் நம்ம சுத்த சன்மார்க்கம்ன்ற அந்த தலைப்பிலேயே நிறைய பேசியிருக்கோம் இது பத்தி. அப்ப இது எல்லாமே ஒரு ஃபில் பண்ணது அப்படின்றது வந்து இந்த பெருமானாருடைய சுத்த சன்மார்க்க நெறி அப்படின்றத நம்ம அதுல நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம். இதுல ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயமா இப்ப நம்ம இடையில பார்த்தது வாரமும் அழியா வரமும் தருந்திரு வாரமுதாம் சபை அருட்பெரும்புவதின்னு ஒரு பார்த்தோம். இந்த இந்த எனக்கு நான் ஒரு ஐயப்பாட்டோட தான் நான் அந்த செய்திகளை சொன்னேன் நம்ம வகுப்புல. நீங்க கவனிச்சிருக்கலாம். வாரம்ன்ற சொல்லுக்கு உள்ளன்பு, இறையோடு வைக்கக்கூடிய உள்ளன்புன்ற இதுவரையில் அருளாளர்களும் சான்றோர்கள் எல்லோருமே அதை சொன்னாங்க. ஆனா நாம தான் நம்ம வகுப்புல தான் வாரம் என்பது ஒரு காலப்பகுதியை குறிப்பது அப்படின்றது சான்றோட நம்ம பேசணும்.
அன்னைக்கு. இது நான் ஒரு சஜஷனா தான் சொன்னேன். ஆனா இத பார்த்துட்டு சில பேரு நம்ம சொல்லும்பொழுது, நீங்க சொல்லக்கூடியது எல்லாம் சரியா இருக்குது. அதுக்கு பொருத்தப்பாடா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நீங்க வாரம்ன்றது வந்து இன்னைக்கு நம்ம கிழமைகளை கொண்ட 7 நாட்களை கொண்ட ஒரு காலத்தின் தொகுப்பு அப்படின்னு நாம அதுக்கு விளக்கம் கொடுத்திருந்தேன். ஆனா அது வரமும் தரும் அப்படின்னா, அதாவது அழியா வரம் அப்படின்றது வந்து காலத்தை காலத்து காலத்தை வந்து வெல்வது அல்லது காலத்தை தாண்டி நிற்பது, நிலைத்திருப்பது அப்படின்ற பொருள்ல வருது. அழியா வரம்ன்றது காலத்தை ஒட்டித்தான் வருது. காலத்தை நீட்டிக்கிறது அப்படின்ற பொருள்ல வருது. அடுத்தது அமுதாம் தவே. அமுது என்றால் அமுது, அமுதம், அமிர்தம் அப்படின்ற சொல் எல்லாமே சாகாமல் இருப்பதற்கு இந்த நிகன புராணத்துல சொல்லக்கூடியதுதான். அந்த அந்த அமிர்தத்தை நம்ம சாப்பிட்டோம்னா சாவே இல்லை அப்படின்றதெல்லாம் இப்ப அந்த கதைகள்லாம் வருது. இப்போ உணவுக்கு அமிர்து அப்படின்னு பேரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம இதுல மழையை தான் வள்ளுவர் என்ன சொல்றாரு, வான் சிறப்புல அமிர்தம்னு சொல்றாரு. அமிர்தம் ஏன் அது அமிர்தம் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா, அமிர்தத்துக்கு உணவுக்கு தீருக்கு அமிர்தம்னு ஒரு பேர் உண்டு, உணவுக்கு அமிர்தம்னு பேர். அது பாவனர் வந்து அந்த சொல்லாய்விலிருந்து வெளியிடுவார். அது பொதுப்பொருள் என்னன்னா, நீரும் உணவு என்பது எது, நீரும் நிலமும் தான். இது ரெண்டும் இணைஞ்சதுன்னா சோறு, உணவு தான். நீரும் நிலவும் தான். நிலமும் நீரும் சேர்ந்துச்சுன்னா குறிப்பா நீர் முதன்மையான கூறு நீர். இது ஏன் அமிர்தம்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த உயிர்கள் இந்த பூ உலகில் வாழக்கூடிய எல்லா உயிர்களும் உயிர் வாழ்வதற்கு எது மூலமாக இருக்குதுன்னா நீர், அதாவது உணவு. அது இல்லை என்றால் இந்த இந்த எல்லா உயிரும் செத்து போயிடும். எந்த உயிரும் இல்லை, மனிதன் உட்பட எவ்வுயிரும் வாழ முடியாது. அப்ப இந்த உயிர்களை சாகாமல் காக்கிற அமிர்து எது, சாகாமல் வைத்திருப்பது எது, பாரம்பரியமாக தலைமுறையாக ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த உயிரை நீட்டிக்க செய்கிற அந்த ஆற்றல் எது என்று சொன்னால் அது உணவு தான். உணவு சாப்பிடலாம் செத்துப்பா. நீர் சாப்பிடலன்னா, சாப்பாடு கூட 10 நாள் சாப்பிடலாம இருக்கலாம், நீர் இல்லாம ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேல இருக்க முடியாது. அப்ப என்னன்னா, நீர் என்பது உயிர்களின் இருப்பை நீட்டிக்கிறது. அப்ப அவன் மரணிக்காமல் அவனுடைய வாழ்நாளை நீட்டிக்கிறது. இப்ப நீட்டிப்பதனால் சாகாமல் இருப்பதற்கு உணவு அவன் சாப்பிட்டாகணும். அப்ப சாகாமல் அவனை காப்பதா எது என்றால் நீர், அதாவது உணவு தான். அதனால அதுக்கு பேரு அமுது. இதுதான். இப்ப நீங்க இந்த சொல்ல எல்லாம் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா, பெருமானார் காலத்தையும் காலத்தில் நிலை பெறுவதையும் காலம் கடந்து இருக்கிற அந்த பகுதியையும் படைத்து அருள் புரிகிற அருட்பெரும் ஜோதி என்ற செய்திகளை நாம இந்த இதில் வாயிலா நம்ம சொன்னோம். இது பத்தி நிறைய அறிஞர்களும் கருத்து கேட்பதோ ரொம்ப சிறப்பா இருக்குது. இதுதான் அது ஐயா சொல்லியிருப்பாரு, உண்மையான வார்த்தை இதுதான் அப்படின்ற சில செய்திகளை ஒப்புக்கிற அளவுக்கு இந்த வார்த்தைகளை நம்ம அதை பத்தி பேசணும். அதே மாதிரி கற்பம் இதெல்லாம் நம்ம ஒரு 6 நிமிடம் உங்க தகவலுக்காக சொல்றேன். அது மாதிரி இப்ப நிறைய இது போல வந்து தொடர்ந்து இது போன்ற அறிவான அதே சொல்ல பல சான்றோர்களோடு பேசும். நம்ம இந்த வள்ளலார் பணியத்தின் ஒருங்கிணைக்கிற இந்த வகுப்பு எல்லாமே சான்று இல்லாமல் இல்லை. இன்னொன்னு பியூரிட்டியான சுத்த சன்மார்க்கத்தை நம்ம பேசும்போது நாம பல இடங்கள்ல இருந்து நம்ம இலக்கியத்துல, திருக்குறள்ல, திருமந்திரத்துல இதன் வாயிலாகத்தான் நம்ம மொத்தமா அந்த இடத்தையே பேசுறோம், ஆதாரத்தோ. இதுல சில பேர் தவறு செய்யறாங்க. என்னன்னா, இந்த சன்மார்க்கம்ன்ற பேர்லேயே வட இதிலிருந்து வைதீகத்திலிருந்து வட வேதத்திலிருந்து அவர்கள் சொன்னார்கள், அந்த புராணத்திலேருந்து இணைச்சி இதை பேசுறது. அப்ப அந்த புராண கதைகள் தான் நிக்குமே தவிர நாம சொல்ற செய்தி நிக்காது. அப்ப அந்த தமிழ் வழிபாட்டுல, தமிழ் இலக்கியத்துல, தமிழ் மரபுல பெருமானார் சொன்னதுல அதிலிருந்து தான் நம்ம சான்று கொடுப்போம். நீங்க சொத்த சன்மார்க்கத்தின விளக்கத்தை நீங்க திருக்குறள்ல இருந்து எடுக்க முடியும், திருமந்திரத்துல இருந்து எடுக்க முடியும். நீங்க போய் வைதிக வேதத்துல எதூர் சாம அதர்வனை எல்லாம் தேர்னாலும் இது கிடைக்காது. ஏன்னா இந்த மரபில் வந்தது. அப்படித்தான் நம்ம எல்லா விளக்கங்களையும் அப்படித்தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இந்த வகுப்பு வந்து ஒரு 50வது வகுப்பை பெற்றிருப்பது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. எனக்கும் வந்து ஒரு நிறைவாகவும் இருக்குது. இன்னும் கூடுதலான பொறுப்பு இருக்கிறது இந்த 50வது வகுப்பு வந்து எனக்கு உணர்த்துது. ஏன்னா நம்ம சொல்ற இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப தெளிவா பேச வேண்டியது இருக்குது, சில விஷயங்களை சான்றோடு பேச வேண்டியது இருக்கு. இது நீங்க சொல்ற மாதிரி நம்ம நெறியாளர் அகத்தாய்வன் அடிக்கடி சொல்லுவாங்க, இது நம்ம வட்டத்துல பேசுறது இல்லை, வெளியில இருக்கிறவங்களுக்கும் அது எப்படி போகுது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த வகையிலையும் இன்னைய வரைக்கும் வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு கான்ட்ராக்ட், இது முரணான கருத்து அப்படின்றதுல இதுவரையில நமக்கு வரல.
இனிமேவும் நம்ம அப்படி வந்து அப்படிதான் இருக்கணும். அதே நேரத்தில் உண்மையை உண்மையாக சொல்வது, உள்ளதை உள்ளபடி சொல்வது. அதில் அதில் வரக்கூடிய விஷயத்த நம்ம அதை எதிர்கொள்வோம். அது ஒரு பிரச்சனை. ஆனா அந்த வகையில இந்த இந்த 50வது ஒரு சிறப்பான நம்ம அடுத்த கட்டத்திற்கு நகருவதற்கு ஒரு பெரிய ஊக்கமாவும் இருக்குது. நம்ம சரியான பாதையில சரியான போயிட்டு இருக்கிறோம் அப்படின்றது இருக்குது. இன்னும் வெளியில இருந்து பார்க்கக்கூடியவங்க இது மாதிரி ஒரு தனித்துவமாக, அதாவது நம்ம இலக்கியத்திலிருந்து சான்றுகளை நம்ம இதிலே கொடுக்க முடியும். தமிழ்ல தான். வேற்று மொழியில நீங்க தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பெருமானார் சொன்னது அதீத உண்மை. அதாவது இருக்கிற தத்துவத்திலே எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தத்துவமா இருக்குது. நம்ம இன்னைய வரையில நம்ம இப்ப இந்த எல்லாத்தையுமே படிக்கிற போது நமக்கு தெரியக்கூடிய ஒரு செய்தியில இருந்து புரிதல்ல இருந்து நம்ம சொல்றோம். பெருமானார் வாக்கிலிருந்தே நம்ம அதை சொல்றோம். அப்படி இருக்கிற போது அந்த எக்ஸ்ட்ரீமான நிலை என்பது எங்கிலிருந்து வரும் அப்படின்னா இந்த மண்ணில் இந்த மரபில் இருந்தா வரும். எதுவும் ஒரு பாடம் கேட்பது இல்லை. இந்த இது எவ்வளவு பேரை மாற்றி இருக்கு நம்மளுடைய வகுப்பு. நான் அது சொல்றதுக்கு நேரம் இல்லை. இன்னொரு வகுப்பு வச்சாதான் இது சொல்லலாம். எனக்கு தனிப்பட்ட முறையில எவ்வளவு பேர் அதை அழிச்சு அதுல விஷயங்கள்லாம் நம்ம ஒழுக்க நெறி பத்திலாம் இன்னும் கூடுதலாவே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். அப்ப நம்ம நடத்துற இந்த 50வது வகுப்பிலேயே நாம் நிறைய மாற்றங்களை நிகழ்த்திருக்கிறோம். பல பல பேர் வந்து ஆஹ் சித்தாந்த, அதாவது சைவ சமயத்திலிருந்து நம்ம இதுக்கு, அதாவது சித்த சன்மார்க்க நெறிக்கு வந்திருக்கிறாங்க. அந்த வழிபாடு என்பதில்ல, அந்த நெறிக்கு மாறி இருக்கிறாங்க. அது இன்னுமே ஆர்வமா இருக்காங்க. அடுத்தடுத்து என்னன்ற நிலைக்குல இருக்கு. அந்த வகையில இந்த வள்ளலார் வகுப்பு என்பது ரொம்ப மெய்யியல் உணர்தல் வகுப்பு என்பது வழிகாட்டியாவும் இருக்குது அப்படின்றதுல ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த வகுப்பை பத்தி இதுல கலந்துக்கிறவங்க பேசினாதான் இன்னும் பொருத்தமா இருக்கும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய நிறை குறை இது எல்லாமே நீங்க பேசலாம். இப்ப நம்ம குறைன்றதுக்கு நம்ம எப்படி சொல்றோம்னா, நம்ம அடுத்தது எப்படி மேம்பட போறோம் அப்படின்றத பத்தி எல்லாம் பேசும்போது இன்னும் எனக்கு வந்து நானும் அதுல இன்னும் இன்னும் என்ன மாத்திக்கிறதுக்கோ அல்லது நான் இன்னும் ப்ரெசென்ட் பண்ற அந்த அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் இன்னும் கூடுதலா கவனம் செலுத்தலாம். இன்னும் மக்களுக்கு எளிமையா எப்படி புரிய வைக்கிறது அப்படின்ற சஜஷனும் கொடுங்க. அதை பற்றியெல்லாம் சில வேலை திட்டங்களும் சொல்லுங்க. இதெல்லாம் நம்மவர்கள், நான் அப்படிதான் நினைக்கிறேன். அதனால நம்மளாம் சேர்ந்துதான் இந்த நிகழ்வை நடத்துறோம். அதனால இதை பத்தி எல்லாம் செய்திகளை பேசுவோங்க ஐயா. நல்லது, நன்றி. ஏதாவது இருந்தா பேசலாம். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துட்டோம். நமக்கு இன்னும் 1 நிமிடம் தான் இருக்கு. அதாவது இந்த 50 வகுப்புகள் எப்படி போனது? ரொம்ப விரைவா போனது. அது போனதே தெரியல. இருந்தாலும் அத ரொம்ப திரும்பி பார்த்து, அத சுருக்கமா தொகுத்து என்னென்ன பார்த்தோம்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. இதை சார்ந்த நெறைய கேள்விகளும் கூட இருக்குது. ஆனா, இது வந்து ஒரு திரும்பி பார்த்தல் அப்படிங்கிறதுனால, அதோட நம்ப வச்சுட்டு, அடுத்த முறை வகுப்புகள்ல அடுத்தடுத்த கேள்விகள், கூடுதலான வகுப்புகள், அது போக இதில கலந்துக்கிட்டவங்க உங்ககிட்ட அழைச்சு பேசிட்டு தான் இருக்காங்க. அம் அவங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விளக்கம் தேவைப்படுது இல்லையா? அதனால தனிப்பட்ட முறையில கேட்டுக்கிறாங்க. இந்த மாரி விளக்கங்கள் கேட்டுக்கலாம். இல்ல கூடுதலா தேவைனாலும் விளக்க வகுப்புகள் மாரி கூட வச்சுக்கலாங்கய்யா. இந்த வகையில இப்ப வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு வந்து 50வது தொட்டிருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். தொடர்ந்து நம்ப இணைஞ்சிருப்போம். அ வள்ளலார் மெய்யியலை உணர முயற்சிப்போம். அ ச அனைவரும் சார்பாக சிறப்பு நன்றிகள். இந்த சிறப்பு வகுப்பில் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு எங்களோட சிறப்பு நன்றிகள். இந்த வகுப்பிலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து உணர்ந்திருப்போம். நன்றி. தொடர்ந்து இணைஞ்சிருப்போம். நன்றி, வணக்கம்.